ஹே ஃப்ரெண்ட்ஸ், டாப்பர் சீரிஸ் நியூ பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆகும். ஜென்ரல் ஸ்டடீஸ், பொது தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ். குரூப் 2, குரூப் 2Aக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதுக்கான டெஸ்ட்டையும் இதில் வந்து ஆட் பண்ணுவோம். ஓகே, இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல், வீடியோஸ், டெஸ்ட்டு இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர் ஆகும். அது மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பைலிங்குவலாக இருக்கும். தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். முதல்ல ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்க்கலாம். நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸ் டாப்பிக்கை வந்து கொடுத்துருப்போம். அந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் வந்து இன்னும் ஈஸியாக படிக்கிற மாதிரி லெசன் வைஸ் டெஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்போம். இப்போ சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏர்லி ரிவோல்ட்டுன்னு தமிழ்நாடு இப்படி ஒரு டாபிக் வந்து இருக்குது. இந்த டாபிக் சமச்சீர் புக்கில் 2 இடத்துல வந்து கவர் ஆகும், 10th-லையும் 11th-லையும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்து இதுக்கு தனித்தனியாக 2 லெசன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்கான வீடியோ நம்ம வந்து கொடுப்போம். கதை மாதிரி எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து முதல்ல அந்த கதையை பார்த்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவீங்க. நம்ம இதுக்கான சமச்சீர் பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்போம். தமிழ் மீடியம் தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தனியாக வந்து இருக்கும். அதை பார்த்து நீங்கள் படிச்சுட்டு தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா 2 லெசன் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து முதல்ல 10th வந்து அட்டன் பண்ணுவீங்க. ஸோ 10th அட்டன் பண்ணி முடிச்சுட்டு 11th தனி டெஸ்ட்டு. நீங்கள் 11th படிக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து ஆல்ரெடி நீங்கள் 10th என்ன படிச்சிங்களோ அதே சேம் கதை தான் 11th-லையும் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக சமச்சீர் புக்கை லைன் பை லைனாக எல்லாமே படித்து முடிச்சிடலாம். நம்ம அந்த கான்செப்ட்லாம் லெசன் வைஸ் டெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சயின்ஸில் ஹீட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஹீட்டு சமச்சீர் புக்கில் 6th இருக்குது, 7th, 8th, 9th 4 லெசனில் இருக்குது. ஸோ நம்ம 4க்குமே பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக லெசன் டெஸ்ட்டாக வந்து கனெக்ட் பண்ணுவோம். அப்படி ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா டாப்பிக்கையும் எல்லா லெசனையும் கம்ப்ளீட்டாக வந்து படித்து முடிச்சிடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு லெசன் டெஸ்ட்டோட கொஸ்டினும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் கொஸ்டினாக கேட்க முடியுமோ அது ஃபுல்லாக நம்ம வந்து கொஸ்டினாக வந்து கேட்டிருப்போம். நீங்கள் அந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறதே பார்த்தோம் அப்படின்னா அந்த லெசனை படித்ததுக்கு ஈக்குவலாக வந்து இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே வந்து கொஸ்டினாக வந்து எடுத்துருப்போம். நீங்கள் அந்த டெஸ்ட்டு கொஸ்டினை படிச்சிங்க அப்படின்னாலே அந்த லெசனை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம அந்த அளவுக்கு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்போம். இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து டாபிக் வைஸாக பிரித்து அதை லெசன் வைஸாக பிரித்து மொத்தம் உங்களுக்கு வந்து 130 லெசன் டெஸ்ட்டுக்கு மேலே வந்து இருக்கும். இது வந்து ஜிஎஸ்க்கு மட்டும். நம்ம இந்த சீரீஸில் இன்னொன்று முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் வந்து ஆட் பண்ணியிருப்போம். இந்த டெய்லி டாஸ்கோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில ஏரியாவிலேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் எழுதிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து நிறைய கொஸ்டின் டேரெக்டாக அப்படியே வரும். அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் இயர் இதெல்லாம் பேஸ் பண்ண கொஸ்டின் அதிகமாக வந்து கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமல் ஈஸியாக ஒரு சில குவிஸை மட்டும் டெய்லி அட்டன் பண்ணி படிக்கிற மாதிரி இந்த டெய்லி டாஸ்க் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருப்போம். இந்த டெய்லி டாஸ்கோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு டாஸ்க் வந்து ஆர்டிக்கல் டாஸ்க்கு. ஸோ அந்த ஆர்டிக்கல் டாஸ்க்கை நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அட்டன் பண்ணுறீங்க. ஒரு 10 கொஸ்டின் ரேண்டமாக வரும். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா 10க்கு எதுக்குமே வந்து ஆன்சர் தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு ரேண்டமாக ABCD ஏதோ ஒன்று வந்து கிளிக் பண்ணுவீங்க. ஸோ இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ ஆர்டிக்கல் 12 என்ன, ஆர்டிக்கல் 16 என்ன, ஆர்டிக்கல் 32 என்ன, இந்த மாதிரிலாம் வந்து வரும். நீங்கள் வந்து என்ன அப்படியே பார்த்துக்கிடுவீங்க. இப்போ அதே கொஸ்டின் உங்களை வந்து ரீடேக் பண்ண சொன்னோம் அப்படின்னா 10ல் உங்களுக்கு கண்டிப்பாக 2 ஞாபகம் இருக்கும். அப்படி தானே? நிறைய பேருக்கு 4 ஞாபகம் இருக்கலாம், நிறைய பேருக்கு 8 ஞாபகம் இருக்கலாம், நிறைய பேருக்கு 10 கூட ஞாபகம் இருக்கலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் 2 ஞாபகம் இருக்கும் எல்லாருக்குமே. இப்போ அதே கொஸ்டினை நீங்கள் வந்து மறுபடியும் இன்னொரு டைம் வந்து ரீடேக் வந்து பண்ணுறீங்க. இப்போ எல்லாருக்கும் மினிமம் 4 ஞாபகம் இருக்கும். மறுபடியும் ரீடேக் பண்ணுறீங்க. இப்போ எல்லாருக்கும் குறைஞ்சபட்சம் 6 ஞாபகம் இருக்கும். சேம் கொஸ்டினை நீங்கள் ரிப்பீட்டடாக குவிஸாக ஒரு 5 தடவை, 10 தடவை, 20 தடவை இந்த மாதிரி அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கொஸ்டினுமே எப்போதுமே லைஃப்லாம் வந்து மறக்க மாட்டீங்க. அப்படி தானே? ஸோ நம்ம அந்த கான்செப்டில் தான் இந்த டெய்லி டாஸ்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து இந்த டெய்லி டாஸ்க் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 விதமான டாஸ்க் வந்து இருக்கும். ஆர்டிக்கல், இயர், அதுக்கப்புறம் லாங்குவேஜ். ஸோ வந்து தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும். ஸோ தமிழுக்கு ஒரு 3 விதமான டாஸ்க் இருக்கும், இங்கிலீஷ்க்கு ஒரு 3 விதமான டாஸ்க் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து யூனிட் 5, 6 அதாவது பழைய சிலபஸில் யூனிட் 8, 9 இருந்து தான் இப்போ வந்து 5, 6 வந்து ஆக்கியிருக்காங்க. இதுக்கான டாஸ்க் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்க்காக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் சயின்ஸ் தனியாக, சோசியல் தனியாக, ஆப்டியூட் தனியாக, அதுக்கப்புறம் டூ யூ நோக்கு தனியாக,
அதுக்கப்புறம் இந்த நேஷ்னல் லீடர் சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 13 பேர் வந்து இருப்பாங்க. காந்தி, அதுக்கப்புறம் அப்துல் கலாம் ஆசாத், அம்பேத்கர், சுபாஷ் சந்திர போஸ், இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13 பேர் வந்து இருப்பாங்க. இவங்கள பற்றின கொஸ்டினும் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கான டெய்லி டாஸ்க் நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டெய்லி டாஸ்க்கோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒரு 2 to 3 மினிட் தான் ஆகும். உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் அப்பப்போ இந்த குவிஸை ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஈஸியாக நீங்கள் வந்து எல்லாமே வந்து படித்து முடிச்சிடலாம். ஒரு சைடு லெசன் வைஸ் டெஸ்ட்டை நீங்கள் வந்து படித்து வந்து எழுதுவீங்க. இன்னொரு சைடு ஜஸ்ட்டு உங்கள் ஃப்ரீ டைமில் அந்த டெய்லி டாஸ்க்கை நீங்கள் ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ரெண்டையுமே சேர்த்து பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக சிலபஸ் நீங்கள் வந்து முடிச்சிடலாம், போஸ்டிங் வந்து அடிச்சிடலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து பொதுத்தமிழ். இப்போ பொதுத்தமிழில் புது சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இலக்கணத்துக்கான வெயிட்டேஜ் வந்து கூட்டியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இலக்கணத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருப்போம். உங்களுக்கு வந்து டாபிக் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 40 இலக்கண டெஸ்ட் வந்து இருக்கும். இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இலக்கணம் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன டாப்பிக்காக பிரித்து தனித்தனி டெஸ்ட்டாக வந்து கண்டக்ட் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ வந்து இதுக்கு இடையிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இயல் வைஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். இப்போ புது சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இலக்கணத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலுமே 6th to 10th வரைக்கும் எல்லாமே படிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். இது வந்து இலக்கணத்துக்கு அதிக வெயிட்டேஜ் இருக்குது. ஆனால் சிலபஸில் மற்றதும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நூல்வெளி அந்த மாதிரி எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் ஈஸியாக படிக்கிற மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு இயல் வைஸ் டெஸ்ட்டு. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 இயல் தான் இருக்கும். நம்ம வந்து 6th ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் வந்து பேசிக்லேருந்து ஈஸியாக வந்து படிச்சிடலாம். இந்த மாதிரி படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இலக்கணமும் கவர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து செய்யுள் பகுதி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர் ஆகும். ஸோ வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 2 இயல் தான் இருக்கும். அதுமாதிரி 2 டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே அந்த 2ஐயும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 3ஆவது டெஸ்ட்டாக ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். இப்போ முதல் டெஸ்ட்டு பாருங்கள் 6th இயல் 1, 2. அடுத்த டெஸ்ட்டு 3, 4. அதுக்கடுத்து 3ஆவது டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த 1லேருந்து 4க்குமான ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 2 இயல் தான். 2 டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டு. நம்ம இதை சார்ந்த பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஓகே. தமிழ்லேயும் அதுமாரி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ வந்து இலக்கணம் தனியாக, செய்யுள் தனியாக, உரைநடை, துணைப்பாடம் எல்லாமே நம்ம வந்து டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் குரூப் 2, குரூப் 2ஏக்கு இருக்குது. குரூப் 4ல் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் வந்து எடுத்துக்கலாம். குரூப் 2, குரூப் 2ஏல எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நம்ம அந்த ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி சிலபஸ் இருக்கக்கூடிய போயம் வைஸாக, ப்ரோஸ் வைஸாக, சின்ன சின்ன போயமாக, அதாவது ஒவ்வொரு போயமாக பிரித்து தனித்தனியாக டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். இப்போ இந்த ட்ராஜிக் ஸ்டோரி அப்படின்னா இதுக்கு தனி டெஸ்ட் இருக்கும். ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ் தனி டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் தனித்தனியாக படித்து வந்து டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டெஸ்ட் 1 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி. இப்போ நீங்கள் இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக தனித்தனியாக படித்து எழுதுனதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக மொத்தமாக படிச்சுட்டு முதல் டெஸ்ட் வந்து எழுதலாம். நம்ம அந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம். எல்லா டெஸ்ட்டும் அதே மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ வந்து இந்த ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு 3 போயம், 2 ப்ரோஸு, 2 கிராமர் டாபிக் வந்து இருக்கும். இதை நீங்கள் வந்து மொத்தமாக படித்து வந்து எழுத வேண்டாம். இதுக்கு முன்னால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக ஒவ்வொரு போயமாக படித்து டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக இந்த எல்லா போயம், அதுக்கப்புறம் இந்த எல்லா ப்ரோஸு, இந்த எல்லா கிராமர் டாபிக் இதெல்லாம் நீங்கள் படித்ததுக்கப்புறம் மொத்தமாக சேர்ந்து டெஸ்ட் எழுதலாம். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். கம்ப்ளீட்டாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லாமே இருக்கும். இதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து ஆப்பில் வந்து கொடுத்துருப்போம். இந்த போயம்கான வீடியோ, ப்ரோஸ்க்கான வீடியோ நம்ம வந்து இது வந்து ஆப்பில் கொடுத்துருப்போம். இதுக்கான டெய்லி டாஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். நீங்கள் போயம் லைனை ஈஸியாக படிக்கிற மாதிரி டெய்லி டாஸ்க்கு, கிராமருக்கான டாஸ்க்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். ஓவராலாக இந்த டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜிஎஸ்க்கு 120 லெசன் டெஸ்ட்டுக்கு மேலே வந்து இருக்கும். இது போக வந்து எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட் எல்லாமே வந்து இருக்கும். தமிழ்லையும் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் 120 டெஸ்ட்டுக்கு மேலே இருக்கும். இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 100 டெஸ்ட்டுக்கு மேலே இருக்கும். இது போக பார்த்தோம் அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். உங்களுக்கு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 10 டெய்லி டாஸ்க் மேலே வந்து இருக்கும். டெஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓவராலாக ஸோ அந்த டெய்லி டாஸ்க் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து 1,00,000 கொஸ்டின் மேலே நம்மளோட போர்ட்டலில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் வந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வீடியோஸ், பிடிஎஃப், டெஸ்ட்டு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருவோம். நம்ம ஆப்லேருந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பைலிங்குவலாக இருக்கும். தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்ச உடனே கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, அடிஷ்னல் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ நம்ம அடிஷ்னல் எக்ஸ்ப்ளனேஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த கொஸ்டினை சார்ந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அவுட் ஆஃப் புக் டேட்டா அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஓகே.
ஸோ அந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட கன்வீனியன்ட் டைமில் என்னைனாலும் எழுதி பார்த்துக்கலாம். குறிப்பிட்ட டைமில் எழுதணும், குறிப்பிட்ட நாளில் தான் எழுதணும், அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஸோ டெஸ்ட்டில் உங்களோட ரேங்கிங்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து வந்துடும். ஓவராலாக இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து 999. நீங்கள் டேரெக்டாக நம்மளோட ஆப்பில் இருந்தே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் அப்படிங்கிற நேமில் இருக்கும். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆப்புக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து எப்படி ஆப்பில் பார்க்கணும், எப்படி ஜாயின் பண்ணணும், கண்டென்ட் எங்கே இருக்கும், அதெல்லாமே இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க. ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து கீழே ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போங்க. ஸோ வரிசையாக எல்லா கோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டாப்பர் சீரீஸ்க்குள்ளே வந்து போங்க. நீங்கள் வந்து இங்கேருந்தே டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டுக்குள்ளே வந்து போங்க. நம்ம வந்து இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து இந்த டாப்பர் சீரீஸ்க்கான ஷெடியூல் வந்து இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஹவு டு யூஸ் இந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஹவு டு யூஸ் ஆப் ஃபுல் டெமோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து சொல்லியிருப்போம். அதில் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இப்போ உங்களுக்கு டெஸ்ட்டு கரண்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த டாப்பர் சீரிஸ் ஆல் வீடியோ பிடிஎஃப். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் ஜாயின் பண்ணோடனே உங்களுக்கு வந்து எல்லா கண்டென்ட்டு, எல்லா பிடிஎஃப் மெட்டீரியல், வீடியோஸ் எல்லாத்துக்குமான ஆக்சஸ் கிடச்சிரும். நீங்கள் வந்து உடனே வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே. இந்த மாதிரி வந்து நம்ம டெஸ்ட்டு 1க்கான வீடியோஸ் இதில் பார்த்தோம் அப்படின்னா வீடியோஸ் ஃபுல்லாக இருக்கும். போத்தமிழுக்கான வீடியோஸ் இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிடிஎஃப் மெட்டீரியல். இதில் வந்து உங்களுக்கு ஜிஎஸ் தனியாக இருக்கும், அது மாதிரி போத்தமிழும் தனியாக இருக்கும். நம்ம ஜென்ரல் இங்கிலீஷுக்கு பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட்டாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதில் நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிடிஎஃப், வீடியோ, டெஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ அது மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான இன்ட்ரடக்ஷன் வீடியோ, அதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல், ஷெடியூலு, ஸோ வந்து டெஸ்ட் வைஸ் வீடியோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருப்போம். இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.